கேரளாவில் கூகுள் மேப்பை பார்த்து கொண்டே கார் ஓட்டிச் சென்ற நபர் காருடன் ஆற்றுக்குள் பாய்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்வாய்ப்பாக 5 பேர் உயிர் தப்பியுள்ள நிலையில் விபத்து நடந்தது எப்படி? ஒரு காலத்தில் கூகுள் மேப்பை நம்பினோர் கைவிடப்படார் என்ற நம்பிக்கையில் திளைத்திருந்த பலரும் தற்போது பட்டார் பட்டார் என ஏரி, குளம், ஆறு, கண்மாய் உள்ளிட்ட பகுதிகளுக்குள் காருடன் சர்ரென்று பாய்ந்துவிடும் சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுகின்றனர். அப்படி ஒரு குடும்பத்தினர் காருடன் 30 அடி பள்ளத்தில் உள்ள ஆற்றுக்குள் பாய்ந்த சம்பவம் கேரளாவில் அரங்கேறியுள்ளது. நடந்தது என்ன? கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் கோட்டக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதான பாலகிருஷ்ணன். இவர் தனது உறவினர்களுடன் பாலக்காட்டில் உள்ள உறவினர் வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தார். செல்போனில் கூகுள் மேப் பார்த்தவாறு சதானந்தன் என்பவர் காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். திருச்சூர் அருகே காயத்ரி ஆற்றின் குறுக்கே எழுநுள்ளத்து கடவு பாலத்தின் மேல் கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது கூகுள் மேப்பை பார்த்து கொண்டே ஓட்டிக் கொண்டிருந்த நபர் சிறிது தூரம் சென்றதும் ரைட் டர்ன் எடுக்கும்படி கூகுள் மேப் கூறியிருக்கிறது. உடனே உத்தரவுக்கு கட்டுப்பட்ட இராணுவ அதிகாரியைப் போல உடனே ரைட் டர்ன் எடுத்திருக்கிறார் சதானந்தன். அப்போது பாலத்தின் நடுவில் கார் சென்று கொண்டிருந்ததால் தடுப்பை உடைத்துக் கொண்டு கார் ஆற்றுக்குள் பாய்ந்துள்ளது. ஆற்றில் ஒரு ஆள் உயரத்திற்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்ததால் கார் நீரில் மூழ்கத் தொடங்கியது. காரில் இருந்த 5 பேரும் அலறி துடித்தனர். அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பகுதி மக்கள் நீருக்குள் குதித்து ஒவ்வொருவராக காப்பாற்றினர். இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 5 பேரும் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிரேன் உதவியுடன் காரை மீட்டனர். கூகுள் மேப்பை பார்த்து கொண்டே ஆற்றுக்குள் காரை விட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.